ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு வயதான அரசருக்கு 3 பசங்க இருந்தாங்க. அந்த 3 பேருக்கும் எல்லா திறமைகளும் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து அரசன் ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் கடுமையா பயிற்சி எடுத்து தான் வளர்ந்திருக்காங்க. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில போட்டி பொறாமைகள்னால 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல ஆண்டுகளா பேசிக்கிறது இல்ல. அரசரும் இவங்களை ஒண்ணு சேர்க்க பல முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டாரு. பட் எதுவும் வேலைக்காகல. ஒரு நாள் அரசருக்கு உடம்பு முடியாம போகுது. அவருடைய கடைசி நிமிடங்கள்ல தான் பசங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு. இந்த கட்டுல சில குச்சிகள் ஒன்னா சேர்த்து கட்டப்பட்டிருக்கு. உங்கள யாருக்கு இதை உடைக்கிற தெம்பு இருக்கோ அவங்க தான் இந்த நாட்டோட அடுத்த அரசர்னு சொல்ல, கொஞ்சம் கூட யோசிக்காம பெரிய பையன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றான். எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த குச்சிகளை அவனால உடைக்க முடியல. அதுக்கப்புறம் 2வது பையனும் ட்ரை பண்றான், 3வது பையனும் ட்ரை பண்றான். யாராலையும் அதை உடைக்க முடியல. இப்ப அரசர் அந்த கட்டை அவிழ்த்துட்டு ஒவ்வொரு குச்சியையும் தனியா உடைக்க சொல்றாரு. 3 பேரும் ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் உடைச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு அரசர் அவங்க கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? இந்த குச்சிகள் மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒத்துமையா இருந்தீங்கன்னா எந்த நாட்டு படையாலையும் உங்களை தோக்கடிக்க முடியாது. ஆனா தனித்தனியா இருந்தீங்கன்னா உங்களை தோக்கடிக்க ஒரு சிப்பாய் போதும்னு சொல்லிட்டு இறந்து போறாராம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த 3 பசங்களும் ஒற்றுமையா அந்த ராஜ்யத்தை வழி நடத்தினாங்க. இந்த கதையில வந்து மாதிரிதாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது சகஜம் தான். அதுக்காக உங்களுக்குள்ளேயே பேசிக்காம ஒத்துமை இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியா மத்தவங்க